கத்தாவே உமக்காய் படைத்திருக்கிற ஒவ்வொரு காரங்களையும் சமூகத்தை தருகிறேன். ஆண்டவரே விதைத்ததை விட மேலான அறுவடைகளையும் ஆசீர்வாதத்தையும் தங்களுடைய குடும்பங்களில கண்டுகொள்ள ஆண்டவரே ஹல்லேலூயா தேவாவியான உதவி செய்ய ஆண்டவரே ஒன்றுமே இல்லாம தனக்காய் தன்னுடைய ஜீவனுக்காய் வைத்திருந்த கடைசி காலத்தை கூட என் ஆண்டவருடைய ஊழியத்திற்காய் கொடுத்த அந்த விதவையை பார்த்து ஆச்சரியப்பட்ட அதிசயப்பட்ட கர்த்தர். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய கருத்து வந்து விதைக்கப்பட்ட விதைகளுக்கு மேலான நன்மைகளை கட்டளையிட போவதற்காய் நன்றி ஆண்டவரே. தெய்வ பிரசனத்துக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளுங்க. நடத்த இருக்கிற அப்பாவுடைய வார்த்தையின் பகுதியில் அந்த திரும்ப வெளிப்படையா ரெண்டு நிமிஷம் எல்லாரும் இருதயம் திறந்து கொள்ளவும் நம்முடைய செவியை திறந்து தன்னுடைய வார்த்தைகள் கேட்பதற்கோ எல்லாரும் இடத்துல வாழ்க்கையின் நிலப்பட மாற்றி சொல்ல அனுபவங்களை மாற்றி தேவ வார்த்தைக்கு நேராய் அந்த இருதயத்தை திரும்பத்தக்கதாய் நம்மை நம்மை மாற்றி இருக்கிற அனுபவங்கள் இயேசுவை நாமத்தில் நிலத்தக்கதாக எல்லாரும் என்னை விடுதலையாகும் என்னை ஆராய்ச்சி எல்லாரும் சரியாக முடியாதது தேவ வார்த்தைகளை வாசிக்க முடியாதது எல்லாவற்றையும் தடை செய்த பிரிவுகளுக்கு விடப்பட்டு வந்து நிறைவாய் சொல்லுகிறோம் அப்பா அந்த வெறும் வார்த்தை அது வார்த்தையாவே முடிஞ்சு போகும்பா. ஆனா அந்த வார்த்தையில அவையாக செய்வீரானால் அநேக இடத்துல பட்டு போல என் தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அப்பா வசனத்துக்காக நாங்கள் காத்திருப்போம். அடிமை மறைத்துக்கத்தை வெளிப்படுத்த ஒரு விஷயத்துக்கும் ஏற்ற வார்த்தைகள் அப்பா அதை கொடுக்கும்படியாய் செல்லுகிறது கடத்துல காய்ச்சி தருகிறோம். இயேசுவின் மனுஷடிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை நேசிக்கிறார் நல்லா சொல்ல முடியும். அல்லேலூயா ஆண்டவர் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஆனா ஏன் சோதனை வந்து போகும்போது மட்டும் ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு கேட்கிறோம். கேட்கிறோம் தானே. இந்த பிளைட் விபத்துல வந்து கீழே கமெண்ட் கொஞ்சம் வாசிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ஆண்டவரே கடவுளே அவங்க கடவுளே உமக்கு கண்ணு இல்லையா இவ்வளோ வீடுகளை நீங்க அழிச்சிட்டீங்களே ஒருத்தர் இருந்தாரு. அதுக்கு ஒருத்தர் பதில் போட்டிருந்தாரு, இருந்தாதானே அதுக்கு கண்ணு இருக்கும், இல்லாம போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சோறு அவர்களுக்கு மட்டும் இல்ல, தேவனை தேடுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்துல ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரப்பா. அவர் இருந்தானா என் வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடக்குது, இப்படிப்பட்ட சோதனைகளும் சோறுகளும் எனக்கு மட்டும் ஏன் எனக்கு கர்த்தரை தேடாத ஒருவருடைய வாழ்க்கை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கூட பல பேர் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க சூப்பரா இருப்பாங்க, நம்ம ஏதோ சுமாரா இருப்போம். ஆனா ஒரு வித்தியாசத்தை சொல்லலாம், அவங்க சொல்லுல ஆட்சி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், வசதி இருக்கலாம், நமக்கு கம்மியா இருக்கலாம், அவங்களுக்கு பதவி இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய ஆயுதம் இருக்கலாம், நமக்கு அதெல்லாம் கம்மியா இருக்கலாம். ஆனா ஒரே வித்தியாசம் தெரியுமா, நம்ம கூட ஏசு இருக்கிறாரு, அவங்க கூட ஏசு இல்ல, நம்ம கூட ஆவியானவர் இருக்கிறாரு, அவங்க கூட ஆவியானவர் இருக்கு. நம்ம ஏற்படுத்தி நமக்காக நம்ம நம்ம அந்த வாக்கு சொல்ல முடியும். என் ஆண்டவரை நேசிப்பதினால
நான் இன்றைக்கு வர ஜீவனோடு இருக்கிறேன். இன்றைக்கு வர நாட்கள் எத்தனையோ உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் வளர்க்கக்கூடிய ஜீவனை காப்பாற்ற முடியல. என்ன செஞ்சிருவாங்க? தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாங்க. நம்ம எல்லாம் 1000 வருடத்துக்கு செத்து போயிருக்கணும். அப்படிதான் நமக்கு வந்திருக்கிற போராட்டம் இருக்கும், நமக்கு வந்திருக்கிற பிரச்சனை இருக்கும். இருப்பதை விட இந்த உலகத்துல இருக்கிற ஆசையோ அந்தஸ்தோ சொத்தோ பணமோ பெருசு ஒரு மனிதனை மனிதனை சொல்ல முடியும். ஆண்டவரை அந்த விட இந்த உலகத்துல பார்க்க முடியாது. மாநில தேவையோடு காணிக்கை கொண்டு வந்தாலும் ஆண்டவருக்கு ஈடு ஆகாது. அந்த உணர்வு அந்த அந்த அன்பை ஒரு தாயின் அன்பு அல்ல, ஒரு தகவலின் அன்பு அல்ல. அவர் நம்மை உருவாக்கின நாயகர் உள்ளங்கையில வளர்க்க முடியும். உள்ளங்கையில ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு யாரும் யாரையும் விசாரிக்கிறது இல்லை, யாரும் யாருக்காகவும் யோசிக்கிறது இல்லை. அவர் எப்போதும் பார்க்கணும், நம்மை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்ட ஒரு வார்த்தைகள் அப்போஸ்தலர் 13வது காலம் 22வது வசனத்தை ஒரு வார்த்தையில அப்போஸ்தலர் 13:22 தாவீது ராஜா அவர் அவரை கண்ணி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவரை குறித்து சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அதுக்குள்ளதான் சொல்றாரு, என்னோட சித்தமானபடி எல்லாம் என் தாவீது செய்வாப்பா, அதனாலதான் அவனை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு மனிதனுடைய இருதயம் இன்னொரு மனிதனுடைய இருதயத்தோடு ஒட்டு போக சாதாரணமான காரியமா இல்லையா? ஒரு மனிதனுடைய இருதயமும் இன்னொரு மனிதனுடைய இருதயமும் கூட என்ன செய்வதில்ல, ஒத்து போவதில்லை. அநேக முரண்பாடுகள், அநேக வாக்குவாதங்கள், அநேக வித்தியாசங்கள் இருக்கும். அவங்க அப்படி சொன்னா இவங்க இப்படி சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாய் அந்த தாவீது இருந்தான். அந்த தாவீத ஆண்டவர் எல்லா விஷயத்தையும் ஒரு ஸ்பெஷலா நடத்தினார். அப்போஸ்தலர் புத்தகம் எழுதப்பட்டது புதிய ஏற்பாடு நாட்கள்ல. ஆனா இந்த இதுல எழுதப்பட்டது இவன் ராஜாவாய் வந்து நிறைய இடங்கள் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. நிறைய இடங்கள்ல கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயிட போகும்போது எல்லா காரியத்திலையும் இவன் தேவனை முக்கியத்துவம் ஆண்டவர் நடைபெறத்துக்கு ஏற்றவனாய் கண்டார். ஆனா அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட நாட்களுக்கு ஒரு சித்திருவோமா 1 சாமுவேல் 16வது காலம் 7வது வசனம். 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவருடைய வார்த்தை வருது, நான் சகல ராஜாங்கிற ஸ்தானத்தை விட்டுட்டு தள்ளிட்டேன், அந்த ஸ்தானத்துக்கு நான் ஒருவரையும் அபிஷேகம் பண்ண யாருன்னு சொல்லல, யார் அந்த இடத்துக்காக ஏற்படுத்தி இருக்கிறேன் எலியா சாமுவேல் கிட்ட அவர் சொல்லவே இல்லை. நீ போ, ஈசாயையும் அவர் குமாரனையும் விருந்து தலைப்பின்னு சொல்லி சாமுவேல் கிட்ட சில விஷயங்களை சொல்லி நம்ம ஆண்டவர் வந்து இருக்கிறாரு. இப்ப சாமுவேல் என்ன செய்யறாரு, ஈசாயை வந்து கூட்டாட்சி இதெல்லாம் நடக்குது, இதோட கூட்டாளி ஒரு பிள்ளைகளாக கூப்பிடுறாரு. அப்ப எலியா முதல்ல வராது. அப்போ சாமுவேல் இருதயத்துல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஒருவேளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணது மனிதன் இவனா இருப்பானோ அப்படின்னு. இந்த மனுஷன் அவர் அபிஷேகம் பண்ண போறாரு. ஏன்னா அவன் எப்படி பெற்றவன், இஸ்ரவேலுடைய மிலிட்டரியில வேலை பார்க்கணும், அப்படிதானே ராணுவத்துல வேலை பார்க்கணும். அப்ப எப்படி இருந்திருப்பான்? இந்த நாட்களே ராணுவத்துக்கு எப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க, ரொம்ப புத்தியா இருக்கணும், ரொம்ப மந்தா இருக்கணும், ஹைட்டா இருக்கணும், வெயிட்டா இருக்கணும், பார்த்தாலே எல்லாரும் சொல்லலாம், அந்த மாதிரி எடுக்கணும். அப்ப அந்த நாட்களே அப்படிதான் எடுத்துப்பாங்க. இப்ப வந்து யுத்தம் இப்ப எப்படி சம்பளம் தகவல் மாறுபடுவாங்க. எப்பயாச்சும் ஒரு யுத்தம் வருது, எங்கேயாச்சும் போய் நிக்கிறாங்க, ஆனா மாச சம்பளம் கரெக்டா அவங்களுக்கு. அந்த நாட்கள்ல திடீர்னு திடீர்னு அமைச்சர் வருவாங்க, இவங்க எப்போதுமே யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கணும். எப்படிப்பட்ட ஆயத்தம் வந்தாலும் யுத்தம்
பண்ணணும். அப்ப அந்த ராணுவம் செயல்படுறதுல இந்த எல்லை இருக்காரு ரொம்ப ஹைட்டன் வெயிட்டா ரொம்ப ஆளு அப்படின்னு இருக்காரு. இப்ப சாமுவேலே ஒரு கீப்பர் இருக்காரு. அவரே என்ன நினைச்சிட்டாரு, இவன் தான் இருக்கும் போல, இவன் தான் இருக்கும் போல, இவனைதான் ஆண்டவர் அவனுக்காக தெரிந்து கொண்டிருப்பாரு. ஏன்னா ராஜாவா இருக்க ஒரு பெஸ்ட் வேணும் இல்லையா, ராஜாவா இருக்க ஒரு பொசிஷன்ல கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு அந்த மனிதன் யாருடைய பார்வையில, மனிதனுடைய பார்வையில அவர் பாக்குறதுக்கு யாரா இருக்கும். இந்த சாமுவேல் நினைக்கிறார், இவன் தான் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்படுகிற மனிதர் போல. அப்படிதானே சொல்லுவாங்க. உலகத்துல இருக்கிறவங்களும் கொஞ்சம் வசதியானவங்களை பார்த்தா, கொஞ்சம் அழகா இருக்கிறவங்களை பார்த்தா, கொஞ்சம் எல்லாத்துலயுமே படிச்சவங்களா பார்த்தா, பதவியில இருக்கிறவங்களை பார்த்தா, இவங்கதான் ஆண்டவரால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் அந்த உலகம் சொல்லும். நம்மளை போல ஆண்டவருக்காக ஓடுகிற சில கூட்டங்களை பார்த்து இவங்களுக்கு எல்லாம் பைத்தியங்களாதான் கேட்பாங்களே தவிர, இவங்க எல்லாம் எதுக்குதான் கற்றுக்கு போறாங்க, இவங்கெல்லாம் எனக்குதான் ஓடுறதுக்கு போறாங்க, வேற வேலை இல்லாம கை தட்டுறாங்க, வேற வேலை இல்லாம சட்டம் போடுறாங்க, அப்படி என்ன இருக்குன்னு தான் கேட்பாங்க. இது போல சூப்பரா இவதான் அடுத்த இஸ்ரவேலி ராஜா போல அப்படின்னு ஆண்டவர் அடுத்த செகண்ட்ல சொன்னாரு, நான் இவனை தெரிஞ்செடுக்கல, நான் இவனை புறக்கணித்தேன். உலகத்தின் ஐஸ்வர்யமும் உலகத்தின் ஆடம்பரமும் உலகத்தின் பதவியும் சரி பணமும் தேவனால் புறக்கணிக்கப்படுகிற காரியம். மனிதனுடைய பார்வையில ஒண்ணு ரொம்ப பெருசா தெரியுதுன்னா என் தேவன் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. மனிதனுடைய பார்வையில இந்த லோகம் சொல்றாங்க, என் தேவனுக்கு அது தேவையே இல்லை. மனிதனை தூக்கி கொண்டு வச்சு ராஜாவாய் ஆக்கி இவனை எல்லாம் நான் தான் பெரியவனாக்குனேன், இவனை நான் தான் உட்கார வச்சேன், இவனை நான் தான் அன்புதான் நம்ம ஆண்டவருடைய அன்பு. இந்த பெரியாவை பார்த்தாரு, நான் புறக்கணித்தப்பா. ஒருவேளை அவங்க பெரிய தாத்தாவும் கீழே ஒரு பெரிய தானவத்துல வேலை பார்க்க ஆளா இருக்கலாம், அவன் எந்த வழியை பெருசா இருக்கலாம், அவனுடைய அழகு பெருசா இருக்கலாம், அவனுடைய சம்பளம் கூட பெருசா இருக்கலாம். ஆனா என் பார்வையை அவன் பெரியவன் இல்லை, என் பார்வை அவன் பெரியவன் இல்லை, நான் இவனை புறக்கணித்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அடுத்த வார்த்தை நான் கடைசி அவரு இப்போ அடுத்த புறக்கணித்தார். இது 7 சுமாரையும் அவன் கஷ்டப்படுற சாமி தீர்க்கதரிசி முன்னாடி சாப்பிட்டு. அப்ப நான் நினைக்கிறேன் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு ஒரு தீர்க்கதரிசி வந்து எண்ணிட்டு கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம வந்து ஒரு தீர்க்கதரிசி வருகிற கூட்டத்துக்குள்ள போனாலே என்ன நினைப்போம், எனக்கு ஒரு வார்த்தை வராதா, எனக்கு சொல்லு இப்ப இயற்கையாக அதை மைண்ட் செட் தானே. இந்த தீர்க்கதரிசனங்கள் வரும்போது ஆண்டவரை எனக்கு பேச மாட்டீங்களா, எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களான்னு கேட்போம். அன்னைக்கு சாமுவேல் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசியா இருந்தாரு தெரியுமா, வேத நியாய பிரமாணங்களை கற்றுக் கொண்டுள்ள தீர்க்கதரிசி. அவர் ஒவ்வொரு வருஷத்துலயும் ஒரு ரவுண்டு போவார், எல்லா பட்டணங்களுக்கும் போய் பைபிள் காலேஜ் ஸ்டார்டிங்கே நடத்தின ஒரே தீர்க்கதரிசி சாமுவேல் தான். இதெல்லாம் நியாய பிரமாணங்களை அந்த பிள்ளைகளை எல்லாம் கூட்டி இருத்தி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தது நம்முடைய சாமுவேல் தீர்க்கதரிசி. அப்படி தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்திருந்தாரு. இப்ப எல்லாருடைய எண்ணம் என்னன்னா, என் அண்ணனை விட என் தம்பியை விட ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வரும் அப்படின்னு. இப்ப அங்க ஒருத்தன் இருந்தான், அவன் எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. காலை வெட்டினா என்ன, கிடாய வெட்டினா என்ன, ஆடை வெட்டினா என்ன, நீங்க மாடை வெட்டினா என்ன, என்ன நம்பி 2 ஆடு இருக்கு, நான் அதை வந்து மேய்ச்சிட்டு வரேன், அவன் அதை மைண்ட் பண்ணவே இல்லை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, தாவீது ஒதுக்கப்பட்டான், தாவீது நிராகரிக்கப்பட்டான், தாவீதை ஒதுக்கி விட்டாங்க அப்படின்னு. ஆனா சரித்திரத்து பக்கம் போனா அது என்ன சொல்லுது அப்படின்னா, தாவீதுக்கு சரியா 30 வயது ஆகாததுனால யூதர்களுடைய உழைத்தது 30 வயது ஆகாத ஒரு பிள்ளை இப்படிப்பட்ட அபிஷேக காரியங்களையோ ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்கிற காரியங்களையோ அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட மாட்டாது. இவருக்கு என்ன கொஞ்சம் ஆண்கள் இருக்குது, இவங்க அப்பாவுடைய ஆண்கள், இதை மேய்க்கணும், குடிக்கணும், யாரை வச்சுக்கணும், ஆண்களுக்கு இந்த மாதிரி சில காரியத்தை தாவீது பார்த்துட்டு இருந்தான். ஆனா அந்த வீட்டுல விருந்து சாப்பிட கூட அந்த தாவீதை மூத்தது பண்ணணும் அப்பாவுக்கு தோணல. ஏன்னா என்ன நினைச்சிருப்பாங்க, சின்ன பையன் நினைச்சாங்களோ, இதுக்கெல்லாம் வசூல் நினைச்சாங்களோ, இதுக்கு சரிபட்டு வரமாட்டான்னு நினைச்சாங்களோ தெரியாது. ஆனா தாவீதை தீர்க்கதரிசி வராதுன்னு சொல்றதுக்கு கூட வீட்டுல யாருமே இல்லை. தாவீது அவ பாட்டுக்கு போயிட்டான். திடீர்னு ஒரு நியூஸ் வருது, வேற வீட்டுல யாராச்சும் வந்திருப்பாங்க, உங்க அப்பா கூப்பிடுறாரு, உங்க அப்பா கூப்பிடுறாரு, தாவீது ஆடுறது அவங்க விட்டுட்டு வீட்டுக்கு ஓடி வரணும். இந்த தாவீது வீட்டுக்குள்ள வந்த உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றாரு, நான் இவனைதான் ராஜாவாய் தெரிந்தெடுத்திருக்கிறதுனால இவனை நீ அபிஷேகம் பண்ணு, இவனை நீ அபிஷேகம் பண்ணு. ஸ்டார்டிங்ல இந்த 6 பேரையும் ஆண்டவர் நிராகரிக்கும் காரணம் என்ன தெரியுமா, அவங்களுடைய அளவோ அல்லது அவர்களுடைய இருதயங்களோ அல்லது அவர்களுடைய காரியங்களோ என் தேவனுக்கு வேண்டாதனால மாற்றம் அல்ல.
7 பேர் இருக்கிறாங்க. இந்த 7 பேர்ல ஒரு வசனம் இருக்காங்க, வாக்குச்சம் தெரியுமா? தேவசனத்தை 7ஆவது வசனத்துல அந்த கடைசி பகுதியை மட்டும் பார்த்தீங்க. முகத்தை பார்ப்பான், சத்துரு இருதயத்தை பார்ப்பான். ஹல்லேலூயா. நம்ம என்ன யோசிப்போம்? தாவீதுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார். தாவீதுடைய இருதயத்தை பார்க்கிற அளவுக்கு அவங்க அது வரைக்கும் பெருசா பாரத பற்றி எதுவுமே சொல்லப்படவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தாவீது ஒரு விஷயங்கள்ல மௌனமா இருந்தான், சாந்தமா இருந்தான், விட்டு கொடுத்தான், ஆண்டவரை முக்கியப்படுத்தினான், ஆலயம் கட்டினான். ஓகே, அப்போ இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது ஓகே தானே. ஏன்னா எல்லா பரிசிரமம் முடிஞ்ச பிறகு இருதயத்திற்கு ஏற்றவனா நான் தாவீதை கண்டேன்னு சொல்றேன். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானோ இருதயத்தை பார்ப்பேன். அந்த வசனத்தை கொஞ்சம் வித்தியாசமா நான் சொல்ல விரும்புறேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவரோ இருதயத்தை பார்ப்பார். 7 பேரையும் கொஞ்சம் கற்பனைகளாக போங்க பார்க்கலாம். சாமுவேல் உட்கார்ந்து இருக்கிறாரு, இருக்கிறாரு தகப்பன் ஈசா எழுப்புறாரு, நீ போப்பா நீ போப்பா அபிநதன் நீ போப்போம். இப்போ ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை திறந்து பார்க்கிறார். யார் உள்ள இருக்கிறாங்க? தாவீது ஒருத்தர் தான் ஆண்டவரை இருதயத்துக்குள்ள இருந்தேன். அவர் தன்னுடைய இருதயத்தை பார்ப்பாரு, எல்லா போனவங்க பார்த்தாங்க, எழுதுவானா இல்லையே? அப்படிதான் போனவங்க பார்த்தா என் இருதயத்துக்குள்ள அவர் இருக்கிறாரா இல்லையே? 7 பேர் அவன் என்ன செஞ்சான் தெரியாது, ஆனா அவன் ஆண்டோடைய இருதயத்துக்குள்ள இடம் பிடித்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக விதாயத்திற்கப்பட ஒரே காரணம் யார் யாரோ ஆண்டோடைய இருதயத்துல இடம் பிடிக்கிறாங்க. இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ நம்ம தெரிஞ்சா தெரியுமா? ஆண்டவரே யாருப்பா என்ன இதுல ஒரு வாக்கியத்தை நடத்துறீங்க, எத்தனையோ எனக்கு கொடுக்காத ஒரு அன்பு, உண்மை அறிந்து வாக்கியம் எனக்கு கொடுத்துட்டீங்களே, யாருப்பா கேட்டீங்களா? ஆண்டவரை நேசிச்சீங்க, எத்தனையோ விக்கிரத்துக்கு முன்னாடி இருக்கும்போது என்ன நீங்க முன்குறிப்பதற்கு இதை ஏற்றுப்பாருங்க. நம்முடைய தாய் தகப்பன், அவர்களுடைய தாய் தகப்பன் சகோதரர்களில் நான் கொஞ்சம் விசேஷித்தவர்கள் தானே. அவர்கள் உலகத்துல இருக்கிறாங்க. அந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து அவர்களால் நம்முடைய அந்த வேற அன்பை விட்டு பார்க்க முடியல. நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்களானாலும் சரி, நானானாலும் சரி, யாரானாலும் சரி, இருதயத்திற்குள்ள இடம் பிடித்தவர்கள். ஆண்டவரை குடும்பத்தை நோக்கி பார்க்கும்போது அந்த குடும்பத்துல வந்து கவனிப்பாரு, இதுல யார் இருக்கிறா, என் இருதயத்திற்கு ஏற்றவரா ஏற்றவரா யார் இருக்கிறாங்க ஒழுங்காவா அதை பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க அவருடைய இருதயத்துல இடம் பிடித்ததால மட்டும்தான், அவருடைய இருதயத்திற்குள்ள ஒரு இடம் அவர் இருக்கிறால மட்டும்தான் இன்னைக்கும் நிர்மூலம் ஆகாமல் எத்தனையோ கண்கள் எத்தனையோ கனவை பார்த்துப்போம். இந்த ஒரு போராட்டம் தான் அவருடைய லைஃப் முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு பிரச்சனை தான் இவன் குடும்பம் தொலைஞ்சு போச்சு. இந்த ஒரு கடன் பாரம் இவருடைய காயம் முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு கெட்ட பெயர் தான் அவளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிந்து போச்சுன்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்க? எதிர்பார்த்து கவனிப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? என் இருதயத்தில் இருக்கிற என்னுடைய பிள்ளைக்கு என்ன நிந்தை ஏற்பட்டாலோ, என்ன பிரச்சனை ஏற்பட்டாலோ, அவன் இருக்கிறது என் இருதயத்திற்குள்ள. ஹல்லேலூயா. அவன் இருக்கிறது என் இருதயத்திற்குள்ள. எப்படி கண்ணு மணிய தொட போகும்போது நம்முடைய கண்ணுமே டக்குன்னு மூடுதோ, அது போல உங்களை தொடுறதுக்கு, உங்களை தீன்றதுக்கு, உங்களை ஏதாவது பிரச்சனைக்கா எழுதுறதுக்கு பிசாசு பிளான் போடுறதுக்கு முன்னாடியே நம்முடைய ஆண்டவர் தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எனக்கு ஏன் ஆண்டவரே அப்படிதான், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? நீங்க மௌனமா இருக்கிறது போலதான் இருக்குது. தாவீது சொல்றாருல, நீ மௌனமா இருந்தால் நான் புள்ளியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவே அந்த எஜமானத்துல இருக்கிறது. ஆண்டவரே மௌனமா இருக்காதீங்க ஆண்டவரே, நாங்கள் புள்ளியில் இருக்கிற போது ஆத்மா மரண துக்கத்தை பாடுகிறது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு தாவீதுக்கு அவர் சொல்றாருல, அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், அது மாத்திரம் எல்லாருக்கும் எனக்கு எது ஓகேயோ அதை அவன் செய்வான். நான் எதை விரும்புறனோ அதை அவன் செய்வான். நான் எதை நினைக்கிறனோ அதை அவன் செய்வான். இதுதான் அவனை எதிர்பார்க்கிறது. கர்த்தர் அவனுடைய அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் முதலையும் ஒவ்வொரு நேரத்திலும் அவர் சில பேர் நம்பி தன் இருதயத்துல பாக்குறாரு. இந்த பிள்ளை என் இருதயத்துக்குள்ள இருக்கிறான், இந்த மனுஷன் என் இருதயத்துக்குள்ள இருக்கிறான், அப்போ அவனுடைய இருதயத்துல நான் ஆளுகை செய்யணும். இன்னைக்கு முன்னாடி அன்பு கூட நான் ஒன்று செஞ்சா ஒன்ன எதிர்பார்ப்போமா இல்லையா? நான் அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சேன் இல்லையா? நான் அவங்களுடைய பட்சத்துல உதவி இல்லையான்னு சொல்றேன் இல்லையா? அதே போல ஆண்டவர் கூட தன்னுடைய இருதயத்துல உங்களுக்கான இடத்தை கொடுத்துட்டு அவர் ஏங்கி நிற்கிறதுக்கு தெரியுமா? உங்களுடைய இருதயத்துல அவருக்கான இடத்திற்கு உங்கள் இருதயத்திற்குள்ளாக வந்து வாக்கியம் பண்ணுவதற்குதான் அந்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டிக் கொடுக்கலாம். கிறிஸ்தவர்கள் சொல்லும்
ஆனா அந்த இருதயத்தை என்ன செய்யல ஆண்டவருக்கு முழுமையாய் கொடுக்கல. உலகத்தின் ஒரு கமிட்மெண்டோட கூட ஆண்டவரையும் வச்சிருக்கோம். ஆண்டவர் விரும்புகிறது நான் தான், என் பிள்ளைக்கு நான் மட்டும்தான், என் பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான், நான் மட்டும்தான் இந்த செய்யணும். இப்ப நம்ம அந்த மனிதனை நான் எதிர்பார்த்தேன், அவர்களிடத்துல ஒரு சகாயம் வரும்னு நான் எதிர்பார்க்கலாம். கடைசி நேரத்துல அவங்க ஏமாத்திட்டான்னு நம்ம சொல்லுவோம். நான் ஏமாத்திட்டாங்க, நான் நம்பினேன், என்னை ஏமாத்திட்டாங்க. இந்த ஆபிரகாம் மெல்கிசேதேக்கிட்ட சொல்வார் தெரியுமா, நீர் என்னை ஐஸ்வர்யவானாக்கினீர் என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டத்துல வந்துட்டு எடுத்துட்டு போக மாட்டேன், ஒரு பொருளை நான் வந்துட்டு எடுத்துட்டே போக மாட்டேன், என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன்னு ஒரு மனிதன் சொல்ல வேணாம். ஒரு வார்த்தை அடைபடுதா, சில மனிதனுடைய முகங்கள் முடியுதா, அது சில மனிதர்கள் செய்யறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி செய்யாம ஏமாத்திட்டாங்களா? நீங்க நினைக்க வேண்டியது தெரியுமா, என்னை பெரியவன் ஆக்கினேன்னு அவன் சொல்ல வேண்டாம். என் சந்ததி ஆசீர்வாதமா ஒரு உப்பு முக்காலே சொல்லி காட்டுவாங்க தானே. சின்ன ஒரு காரியம் செஞ்சாலும் அன்னைக்கு நான் ஏதோ ஒரு கலந்து உப்பு கொடுத்தா சொல்லுவாங்க, ஒரு மூட உப்பு கொடுத்த மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் செஞ்சேன்னா ஆனா பலன் இல்ல. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரிடமும் செஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை ஒரு மனிதன் உயர்த்தவர் அல்ல, உனக்குள்ளாய் வாசம் செய்து கொண்டிருப்பது ஒரு ரகசியம். அந்த வார்த்தை எப்பவும் சொல்றதுன்னா, அவன் நமக்குள் வாழ்வதும் அவன் நமக்குள் வாசம் செய்வதும் என்னது அந்த ரகசியம். அப்போ அவன் நமக்குள்ள இருக்கிறாதான் நம்மளே ரகசியம் தானே. ஹல்லேலூயா. உண்மையை சொல்லுங்க, இந்த உலகத்தை உருவாக்குற ஒரு தெய்வம் நமக்குள் வாழ்றாங்க அதிசயம். ஹல்லேலூயா. அந்த அதிசயத்தை வெளியில காண்பிக்கிறது யார் தெரியுமா? நீங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் விளையாடி கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அவன் சாதாரணமான மனிதன் அல்ல, சாதாரணமான காரியத்தை செய்வதற்காக தேவனால முன்குறிக்கப்பட்டவர். தேவனுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறதுங்கிறது சின்ன விஷயமா? ஹல்லேலூயா. தேவனுடைய இருதயத்தை கனத்தோட நீங்கதான் இருக்கு அப்படிங்கிறது சின்ன விஷயமா? பெரிய பெரிய அரசியல் தலைவர்களோ அல்லது பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட நமக்கு பழக்கம் இருந்தா அவரோட பேர் நம்ம போகும்போது ஒரு சேர் போட்டு வச்சிருப்பாங்க, பக்கத்துல ஒரு சேர் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த சேர் போட்டாலே நம்ம தலைவருக்கு தெரியாம கூட்டி போகுது. நமக்கு ஏதோ பழக்கம், அவர் எனக்கு தெரியும், ஐஏஎஸ் தெரியும், மினிஸ்டர் தெரியும். ஆனா அந்த ஆண்டவர் சொல்றாரு, என்ன எனக்கு தெரிகிறது இல்ல, நீ என் இருதயத்துக்கு உள்ள இருக்கிற, என் இருதயத்துக்குள்ளாக வைத்து நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். சொல்றது, உன்னை இருதயத்திற்குள்ளாய் வைத்திருப்பது நீர் அப்படியே படித்து உணர்வதற்கும் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் இல்ல. எனக்கு சித்தமான படியெல்லாம் அவன் செய்வான். இந்த தாவீத ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டார். எல்லா விஷயத்திலையும் தாவீது ஜெயமாய்த்தான் வாங்கினானா. எத்தனையோ விஷயங்கள் அவனுக்கு போராட்டம் இருந்தது. ஏதோ ராஜா அவன் பாட்டுக்கு ஆழம் பாட்டுக்கு சரித்திரத்தை ஒரு உண்மை என்ன சொல்லுதுன்னா, இவனுக்கு 30 வயசு ஆகல, தாவீதுக்கு 30 வயசு ஆகல. இவன்கிட்ட கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து விட்டுறது. இப்ப ஈசாய் ரொம்ப ஒரு ஏழையான குடும்பத்தை சார்ந்தவன். தாவீதுடைய அப்பா ரொம்ப ஏழையா இருந்திருக்க வாய்ப்புல 3 வருஷம் தான் மெட்ரில வேலை பார்க்கலாம், ராணுவத்துல வேலை பார்க்கலாம், ஏகப்பட்ட சம்பளம் வந்திருக்கும். இன்னொருத்துல இவங்க கோயிலாட்சி இருந்தது, அங்க அவங்க பார்த்து சொல்லுவான், கொஞ்சம் ஆடுகளை காவலாடுகள் நகரத்தில் விட்டு வந்தேன். அப்போ வீட்டுக்கு வாட்ச்மேன், ஆடு வாட்ச்மேன், தோப்புக்கு வாட்ச்மேன், காவலாடுகள் இருந்திருக்கிறாங்க. இந்த தாவீது மேய்த்து கொண்ட ஆடை அடுத்த இந்துடைய கலாச்சார புத்தகங்கள் என்ன சொல்லுன்னா, நொப்போர் வகை ஆடுகள். நொப்போர் வகை ஆடுகள் கிட்டத்தட்ட 90,000, அதாவது 90,000 1 லட்சம் வரைக்கும் நிற்கும் ஒரு ஆடு. இப்ப இவங்க நம்ம இந்த பெரிய பணக்கார குடும்பங்கள் எல்லாம் இந்த மாதிரி அந்த ஆடுகளை வளர்க்கிற பழக்கம் அங்க இருந்திருக்குது. டைம் பார்த்துக்கு மீன், இந்த மீனுமே எவ்வளவு நல்லா இருக்கணும் தெரியுமா? தெரியல. நான் இப்ப சமீபத்தில் தான் கேள்விப்பட்டேன், கிறிஸ்டான்ல போடுற கிறிஸ்டான்ல பேர் வைக்கிற அந்த மீன் 1 லட்சம் ரூபாய். நமக்கு 50 ரூபாய்க்கு மீன் கடை கொடுத்து காத்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். சரி, அந்த மீனுமே இப்ப கடை பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி 100 ரூபாய்க்கு இல்ல அடுத்த காலம் வாங்க மாட்டோம். அப்படிதானே? நாங்க இன்னைக்கு முட்டை எடுத்து ஆனா 1 லட்சம் ரூபாய்க்கு மீன் வாங்கி கிறிஸ்டான்ல அதே அளவு பாக்குற ஆட்களும் நம்ம வாழ்க்கையில இருக்காங்க. அதே போலதான் இந்த தாவீது மற்றொரு வகை ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்திருக்கான் டைம் பாஸ்க்கு. அவன் வீட்டுல அவன் 30 வயசு ஆகல. யூதர்களுடைய கலாச்சாரம் 30 வயசு பிறகுதான் சில பொறுப்புகளை அவங்க கொடுத்து சில பதவிகள் அவங்க வைப்பாங்க. இப்ப அப்பா விளையாட்டா நினைச்சு இந்த பக்கத்து கைட்டு அப்படியே கொடுத்து நீ போப்பா அவர் நான் சொன்னாரோ இல்ல தாவீதுதான் போனாரு. ஆனா இந்த தாவீது வாழ்க்கையில தாவீதுக்கான பெரிய தப்பு தெரியுமா? ஆண்டோடைய பார்வையில பெற்றது. ஹல்லேலூயா. ஆண்டோடைய பார்வை அவங்க நேரப்பட்டது. அது வரையிலும் டைம் பார்த்தது அழகா ஆடுகளை நேரத்துக்கு இசை கருவிகளை வாசிச்சுட்டு ராணியா கொண்டாடிட்டு இருந்தான். அவன் பார்த்தது திடீர்னு தீர்க்க வரிசை வந்தாலும் சும்மா செய்ய
நான் சும்மா இருக்கிறதுனாலே சொன்னேன். என்ன நினைத்து கழிச்சு கேட்போம். என்ன நினைத்து கூப்பிட்டீங்க, என்ன நினைத்து கழிச்சீங்க. அது போல என் பாட்டு நான் வந்து என் பாட்டு கொண்டு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஒரு சத்தம் வந்து எப்பாப்பா கூப்பிட்டாரு வந்தாச்சு போச்சா போச்சா. அன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அடுத்த நாள் ராஜாவாய் ஒண்ணும் போய் உட்கார்ந்துடல. அதுக்கப்புறம் அவன் மறந்தே போனான். எப்படி வந்தானோ அதே போல வந்தான். அபிஷேகத்தை வாங்க அவன் பாட்டு திரும்ப ஆரம்பிக்கும். இதான் நடக்குது. தாவீது ஒரு மாற்றமே வரல. ஆனா அந்த தாவீதுக்குள்ள பெருமை என்ற ஒண்ணும் வரல. தேவ சித்தம் அவன்ல இருந்திருக்குது. இவன் போயிட்டான். திடீர்னு அண்ணன் மேல பார்க்க போறான். அங்க போயாச்சு நிக்கிறான். அப்பவும் நான் இந்த வசனத்தை திரும்ப இந்த டாபிக்கோட ஒற்றுமைப்படுத்தி வாசிக்கும் போது இவ்வளவு நாள் தெளிச்சு வந்து நிக்கிறாங்க. இவன் போக போறான். என்ன இருக்கா வா என்ன அடிக்க ஏதோ இதெல்லாம் வா பார்ப்போம் சண்டை போடலாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு இங்க எல்லாரும் பயந்து ஒதுங்கி நிக்கிறாங்க. இங்க நின்ன யாருமே தைரியமாய் போகல. ஒருவேளை நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பாசம் இருக்கு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தப்பு பண்ணும்போது கொடுத்துருவாரு. உங்க கொஞ்ச நாள் அடிமையா இருங்க, கொஞ்ச காலம் எடுத்துக்குள்ள தோத்து போங்க, நீ கொடுத்துட்டு திரும்ப அவர்கள் மனம் திரும்பும் போது திரும்ப நம்முடைய ஆண்டவருடைய சுபாவம். அப்ப இந்த டைம்ல பரிசுகளுக்கு பரிசுகளுக்கு வந்து பாளையம் நிலவி எப்படியாவது அடிமைப்பட்டவங்க இருக்கிறாங்க. இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவர் கொஞ்சம் கம்மனங்க இருந்திருப்பாரு. சரி இவங்களை செய்யற வேண்டாம் கொஞ்சம் அனுபவிக்கட்டும் அப்படின்னு. அப்போ ஒரு முன்னே இல்லாம தாவிதுள்ள என்ட்ரி ஆகலாம். யாராவது கூப்பிட்டாங்களா? இல்ல. தாவிதுக்கு எதுவுமே அவங்க நடப்பதுமே தெரியாது. இவன் பாட்டுக்கு அண்ணமா சமாளிக்க வந்த தாவிது அங்க போய் கேட்கிறோம் இங்க என்ன நடக்குது. இப்பதான் ஆண்டவர் யோசிச்சிருக்காரு. அதை ஒரு வித்தியாசமா யோசிப்பாரு. இல்ல இந்த நடக்கும் நாளை நடக்குது இதுதான் திடீர்னு நடக்க முடிக்கிறான். ஏன்னா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தரை இருந்துக்குள்ளாய் ஒரு மனுஷன் அந்த இடத்துல வந்து கர்த்தரால் ஒரு பெற்று நின்றுதான் செயல்பட முடியும். இயற்கை எப்படி ஆண்டவனுக்கு தெரியுமோ அதுபோல தேவ பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிந்தா வேண்டும். கீழ்ப்படிந்து இப்ப ஆண்டவரே உட்காந்து அப்படியே மழையை வந்து பார்த்துட்டே இருக்காரு. அடிங்கி போய் இருக்கிறாங்க. ஆண்டவரே உட்காந்துட்டு பயப்படுங்க என்ன அவமதிச்சீங்கல்ல, என்ன நீங்க யோசிக்கல, என்ன பத்தி எதுவுமே செய்யல. இந்த தாயுது சடாரா உள்ள வந்தவன் இப்ப ஆண்டவரா திருப்பமா இருந்து இங்க போறான். கண்டிப்பா யோசிச்சு போற சும்மா இருந்தீங்கன்னா எங்க போறா இவன் யாரை போக முடியும். நேர போயிட்டு ஆண்டவத்தையும் கேட்கல யாருக்கிட்டையும் கேட்கவில்லை. அங்க போய் விசாரிக்கிறாங்க. அது இவருக்கு என்ன கொடுக்கப்படும் அப்படின்னு. அது அவருடைய ஆசையை கொடுப்பாரா, சொத்தை கொடுப்பாரா, பொண்ணை கட்டி கொடுப்பாரா. தாவீது பிரச்சனையே இல்லை. நீ பொண்ணை கொடுத்தாருன்னா கொடுக்கலன்னா என்ன அதெல்லாம் காது வாங்கவே இல்லை. ஒரே வார்த்தை ஜீவனுள்ள தேவனுடைய சேவையை நிந்திப்பதற்கு இந்த விழுத்தவர்களான கைத்திய எதிர்பார்க்கிறோம். ஒரு வார்த்தை கூட அந்த தாவீது தெரியுமா ஆசை எனக்கு தேவையில்லை, ஒரு அன்பு எனக்கு தேவையில்லை, உடைய பொண்ணு எனக்கு தேவையே இல்லை. ஆனால் என்னுடைய தேவனை நிந்தித்த இந்த பிரச்சனையை ஒரு நாயை போல, ஒரு கடையை போல, ஒரு சின்னத்தை போல நான் முன்னெடுத்து காட்டுவேன். நான் எங்களுக்கு அண்ணாவும் இருந்தேன். நான் யோசிப்பால ஏன் இந்த தாவீது ஸ்பெஷலா தெரிஞ்சாங்க, ஏன் அந்த வேலையே பார்த்துவோம். அதை இருந்தோட பாட்டு இடம்பெற்றா தெரியுமா? இந்த எண்ணம் என்னுடைய அண்ணன் அவன் திட்டுறான், அவன் பக்கமாக திட்டுறான். எனக்கு இப்ப என்ன இந்த இருதை படிக்க இவ்வளவு போல வந்ததுக்கு என்ன பிரச்சனை மைண்டே பண்ணல, என்னமே கேட்கல. வீட்டுல அதிகம் போதையும் அவன் யோசிக்கவே இல்லை. உன்னுடைய எண்ணம் முழுமையா என் ஆண்டவரை முன்னாடி என் ஆண்டவர் யார் என்பதை நான் காண்பிக்கவே வேண்டும். என் ஆண்டவர் தெய்வம் என்பதை நான் காண்பிப்பேன். அவர் சொல்லும் போது ஒரு ஆடை வந்தது. ஒரு ஆடை ஒரு வாட்டி பழகி கொடுத்தது, ஒரு வாட்டி சிங்கம் பிடிச்சது. நான் அதை தொடர்ந்து போய் அதை பிடித்து அதை நான் கீழ்த்து போவேன் அப்படின்னு சொல்லி தாத்து சொல்றாரு. அப்ப அந்த தாவிதத்துல தன்னை நம்பி கொடுக்கப்பட்ட, தன்னை நம்பி இருக்க கொடுக்கப்பட்ட அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அந்த ஆடுகளை மேய்ச்சலுக்காக யார் நம்ம ஒழுக்க தெரியுமா? இவன் மேய்ச்சிட்டு போறான். அந்த ஆடுகள் எல்லாம் தெரியலாலும் அதை காப்பாற்றுவது தாவிதின் மேல விழுந்த தகவல். ஓடி போய் அந்த ஜீவனை கூட பேசாம பிடிச்சு காப்பாத்திட்டான். இப்படிப்பட்ட தாவிதின் வாங்க நிற்கும் போது ஆண்டவர் ஒரு வாட்டி காப்பாற்றிட்டாரு. இப்போ இவ்வளவு நேரம் ஒரே சவுண்ட். இப்ப ஆண்டு அமைதியாச்சு சவுண்ட் போட்டு எனக்கு ஏதாவது யார்டா வருவா அவருடைய ஹைட் வீட்டுல எல்லாத்தையும் வச்சு அவங்க வீட்டை கொடுத்துட்டு இருக்கிறான். தாவீது வந்த உடனே ஆண்டவருக்கு இப்ப ஆண்டவர் செயல்பட்டாகணும். யார் இருக்கும்போது பல காரியங்கள் நடக்குதோ இல்லையோ தேவனை ஒரு மனிதன் அந்த மனுஷி அந்த இடத்துல போகும்போது ஆண்டவர் செயல்பட்டே ஆகணும். இந்த தாவீது
தாவீது அந்த நேரத்துல ஆள் யாருன்னு செய்ய போறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இல்லவே இல்ல. இப்போ அந்த கோலியாத்து மடங்கடிக்க வயது அந்த இடத்துல வேற சுத்தமா இல்லையோ தெரியாது. தாவீது போனா அந்த இடத்துல அவர் முறியடிக்கப்பட்டே ஆக வேண்டுமால இருந்தாங்க. வடித்தது அவரே அவர்களை கொண்டு சில காரியங்களை அந்த தாய் பாடப்பட்ட மாத்திரத்துல தண்ணீரெல்லாம் குடியலா இருந்தது. ஒரு தண்ணீர் குடியலா இருப்பது நடக்க முடியாத. இது நடக்குதுன்னா நம்ம போகிற பிரச்சனைகள் எல்லாம் குடியலாய் தாண்டி போகும். நமக்கு அந்த இடத்துல பாதைகளை சுரந்து நாம் நடந்து செல்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். யாரு கர்த்தருடைய இடத்துல இடம் பிடித்த மனிதர்கள். இன்னைக்கு நிறைய பேர் அவனுடைய இடத்துல இடம் பிடிச்சிட்டோம், ஓகேதான், உள்ளதான் இருக்கிறோம், ஓகேதான். ஆனா அவர் விரும்புகிறதை, அவர் நம்ம எதிர்பார்க்கிற பல காரியங்களை நம்ம செய்யாம இருக்கிறதால அவர் செயல்படாம இருக்கிறாரு. இந்த தாய் இந்த மாதிரி இந்த தாய் போகிறேன்னு வச்சு பாருங்க, கட்டி பார்த்துட்டு தவக்கம் கொடுத்த பொருட்களை மட்டும் கொடுத்துட்டு நான் போறேன் ஆட பார்த்தேன்னு போயிருந்தாங்கன்னா அந்த இடத்துல பொய்யாச்சு மறுத்திருப்பானே தெரியாது. காவிதை கொண்டு ஒரு சரித்திரம் எழுத கற்றிருக்குமானே தெரியாது. இப்பொழுது தாவீது இந்த இடத்துல ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை ஜெயம் வந்துச்சு. அவன் என்ன செய்யல? வீட்டுக்கும் கொடுக்கவே இல்லை. யாருக்கு என்ற விளம்பரம் பார்த்து சொல்லிட்டு சுத்திக்கிட்டு நடக்கவும் இல்லை. அவன் பாட்டு அடிச்ச பார்த்து போயிட்டே இருக்கான். இப்போ அவனுக்கு வந்த பொறாமையினால தாழ்ந்து கொள்றதுக்கு ஆள் போகுது. ஒரு இடத்துல நிறைய பிரச்சனை வருது. ஆனா அந்த ஆபீஸ் ராஜான்னு நினைக்கிறேன், அந்த ராஜாவுக்கு முன்னாடி ஒரு டைம்ல இவன் பயந்து ஓடுறான். இந்த உள்ள சாமியில் 21ஆம் அதிகாரத்துல இருக்கும். இவன் பயந்து என்ன செய்யறான்? ஓடுறான். அங்க ஆபீஸ் ராஜா அவனுக்கு பயந்து ஆபீஸ் ராஜா முன்னாடி போய் நிற்கிறான். நிற்கும்போது கண்டுபிடிச்சான், இவன் யாரு? இவன் தான் தாவீது, இவன் தான் கோலியாத்தை கொண்டவன், இவன் தான் இப்படின்னு அந்த பசங்க பேச்சு நடக்குது. இப்போ ஒரு ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும்போது அந்த ராஜா என்ன காரணம் பார்த்தா தெரியுமா? இவர் ராஜா ஆதிமானோ, இவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு திடம் இருக்குது, இவனு கூட மஸ்டர் ஊத்துறாரு, இவன் ஏன் இடத்த புடிச்சுவானா? கண்டிப்பா நினைச்சா அவன் என்ன செய்வான்? கொலை பண்ண பார்ப்பான். அப்போ தேவ இருதயத்துல இடம்பெற்ற ஒரு மனிதன் அந்த இடத்துல செஞ்ச காரியம் பைத்தியம் பிடித்தவனை போல நடிச்சானா. வாயில நுரை தள்ளி அவனே அந்த வாயின் கதவுகளை கீழே கொண்டார். அதாவது பைத்தியம் எப்படி விதம் பண்ணுவோம் அதே மாதிரி அந்த இடத்துல ஆக்ட் பண்றோம். ஏன்னா ஜீவன் இப்ப தாவீது கேட்கலாம், ஆண்டவரே நான் சும்மாவா இருந்தேன், ஆண்டவரே என் மேல கூப்பிட்டு என் மேல ஒரு ராஜதீப அபிஷேகத்தை வச்சு உன்னை ராஜாவாக்குறேன்னு சொல்லி சும்மா என்ன போராடுற இடத்துல கொண்டு போவாக்கி அந்த இடத்துல சண்டை போராக்கி இன்னைக்கு என் ஜீவனுக்கு மேல ஓடுறது மட்டும் இல்லாம பைத்தியமா நடக்கிறது எவ்வளவு ஒரு மாதிரி பாருங்க, இவ்வளவு வேதனையான காரியம். அந்த உயிரை காப்பாற்ற அவன் பைத்தியமாய் நடிக்கிறான். நம்ம ஒரு 5 மணி அதுல 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யலைன்னா 4 நாள் ஜெபம் பண்ணவே 4 நாள் அவரை திரும்பி பார்க்கவே மாட்டேன். என்னத்த கண்டம் சொல்லுவோம், எவ்வளவு நாங்க என்னத்த பார்ப்போம், என்னத்த கடைசி இப்படிதான் சொல்லுவோம், நமக்கு உடனே வந்துடும். ஆனா அவன் ராஜா அபிஷேகம் நானா இருந்து அவனை என்ன செஞ்சிருப்பான் தெரியுமா? நேர கழுவிட்ட போவேன் இறந்து சேரந்து கிளறது. இப்ப ராஜா யாரு? நான் தான். நீங்க இருந்து சொல்ல மாட்டீங்களா? சொல்லவோ சொல்ல மாட்டோமா? இப்ப ஸ்கூல்ல பிள்ளைகள் எடுத்துட்டாங்க, ஒரு லீடர் ஒரு பிள்ளையை கொண்டு விடுறாங்க. இந்த பிள்ளைங்க அந்த பேசுறவங்க எழுதி போடுறதுன்னா அந்த பிள்ளை எழுதி போடும். இதுவே லீடரா இருக்கிற பிள்ளை வீட்டை சொல்லிட்டாங்க, இனிமே நீ இல்லை என்று இந்த பிள்ளை தான் லீடர், ஏதோ ஒரு பொறுப்பை பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப திரும்ப பழைய பிள்ளைங்க நம்ம விடுவோமா? சர்ச்சில் நம்ம சர்ச்சில் நமக்கு ஒரு பொறுப்பு தரணும்னு வச்சுக்கோமே. திடீர்னு நாள் பாஸ்டர் என்ன சொல்றாரு, இனிமே நீங்க இந்த பொறுப்பை பார்த்துக்கோங்க. அப்ப புதுசா வந்தவங்க இடத்த விட்டு கொடுப்பாங்களா? பாஸ்டர் ஏன்டா தானே சொன்னாருன்னு சொல்லிட்டு திரும்ப செய்வோம். ஆனா அந்த தாவீது கண்டுகிடவே அவ்வளவு பெரிய பதவி கிடைச்சப்பையும் அவன் அந்த இடத்தை பறித்து கொள்ள பிரயாசப்படையில. அதுதான் தாவீதுடைய இறுதி. அந்த இறுதியம் தான் ஆண்டவர் அவனுக்காக சில காட்சிகளை கொடுக்க வைக்கிறார். இப்போ ஒரு ஆதிக்காக அவன் அதிக பரிச்சயம் பிடிச்சவனை போல நடிக்கிறான். அதுக்கப்புறம் 29ஆம் அதிகாரத்துல வரும்போது அதே ஆதிக்கார சொல்வாரு, உன்னை நான் தேவனுடைய தூதனை காண்கிறது போல காண்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை நான் தேவனுடைய தூதனை காண்கிறது போல காண்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இருதயத்திற்கு ஏற்றவாறு ஒரு நாள் அவன் பட்ட வெட்கம், ஒரு நாள் அவன் அனுபவித்த நிந்தை, எந்த ராஜா இவனை பரிசையோடு சொன்ன இதே கேட்பாரு, இவனை எதுக்கு எனக்கு முன்னாடி கொண்டு வந்தீங்க, இந்த வைத்தியம் எடுத்தவரை எதுக்கு எனக்கு முன்னாடி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆனா அந்த பைத்தியம் பிடிச்சவன்னு சொன்ன அதே வாயினால
உன்னை நான் தேவனுடைய தூதனை போல காண்கிறேன் ஆண்டவர் சொல்ல வச்சாராங்க. இது போலதான் இன்னைக்கு நிறைய பேருடைய பார்வையில நீங்க யாரு, நான் முதல்ல சொன்ன மாதிரி பைத்தியங்கள் தான், பித்து பிடிச்சவங்க மாதிரிதான் தெரியும். நம்ம செடுத்தா ராத்திரி செடுத்தா பக்கத்து வீட்டுக்கார உடனே மறந்து கொண்டிருவானா? கண்டிப்பா இல்ல. என்ன சொல்லுவா தெரியுமா? பைத்தியங்கள். கண்டிப்பா செபிக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட நிர்ணயங்கள் உண்டு. நேற்றுக்கு ஒரு நியூஸ் பார்த்ததுல களக்காடு பகுதியில ஒரு ஜான் அப்படிங்கிற பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிற சிலது, ஜான் அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு, கேண்டு பார்த்து ஜாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பக்கத்துல ஒரு பையன் அவன் கஞ்சால ஆக்கும் போது அவன் போய் அவரை தாக்கி அவரை அடிச்சா அந்த கட்டை உடஞ்சு கிடக்குது கீழே. சரியா தாக்கி அவர் ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிருக்காங்க. இப்ப தேவனுக்காக செயல்படுகிற பல ஆட்களுக்கு என்ன வருது இந்த காலத்துல? நிறைய போராட்டங்கள் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம செடிக்கிறோம், அவங்க கூட தேவன் இருக்கிறாங்க கூட பயமே இல்ல. இவர தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறது என்ன அவங்களுக்குள்ள வரவே இல்லை. இந்த எண்ணம் கண்டிப்பா ஒரு நாள் வரும். அது வருகிறதற்கு நமக்குள்ளாக ஒரு வைராக்கியம் வரணும். என்ன வைராக்கியம் அப்படின்னா, நாங்கள் தேவனுடைய தூதர்களா இந்த உலகத்துல பிரதிபலிக்கப்படுகிற நாட்கள் சீக்கிரமாய் வரப்போம். நம்மளோட வார்த்தை பக்கம் அதே நாங்கள் தேவனுடைய தூதர்களை போல பிரதிபலிக்க போகிற நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அநேக கட்டளை பார்த்து சொல்லப்படுகிறது, இவர்கள் தேவனுடைய தூதர்கள் போல. ஹல்லேலூயா. பைத்தியங்களுக்கு சில கண்கள் சொல்லப்போகுது, தரித்திரர்களுக்கு சில கண்கள் சொல்லப்போகுது. அதோட கண்கள் காணும், உங்கள் காதுகள் விசுவாசிக்கிறவங்க மட்டும் சத்தமாய் ஹல்லேலூயா ஒரு வாட்டி என் வீட்டுக்கு வந்து போங்க, உங்களுடைய மனிதர்கள் உங்களை குறித்து சொல்வதற்கு எத்தனையோ பாடல்கள் வந்த போது நீங்க எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க. அவங்க கூட சில நாட்கள் அவங்க தெரிஞ்ச கேட்காம சொல்லிக்கிட்ட காரியம் ஆண்டவர் சொன்னது, நீ வந்தாரா இதை செய்யறேன்னு உன்னை புறாமணிக்க வாரி இருந்து திடீர்னு ஆண்டவருக்கு கோபம் வருது, இந்த உலகத்தை அழிக்க போறேன். இந்த இதுவரைக்கும் நம்ம என்ன சொல்ல தெரியுமா? அது அவன் மாறாக இருக்கு. நோவாவுக்கோ கத்தோடைய கண்களில கிருபை கிடைச்சது, தயவு கிடைச்சது. உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தான். ஆனா ஆண்டவர் அந்த இடத்தை அழிக்க முடிவு பண்ணும் போது நான் திரும்ப என்ன யோசிக்கிறேன்னா, திரும்ப ஒரு சன்னதியை உருவாக்குவதற்காகவோ அல்லது இன்னொரு தலைமுறையை ஆண்டவர் உருவாக்குவதற்காகவோ வேலை செய்ய சொன்னாரா, அல்லது நோவாவுக்கு கத்தோடைய கண்களை தயவு கிடைப்பதனால வேலை செய்யறாரா? வசனம் என்ன சொல்லுங்க? நோவாகிட்ட போய், எப்ப நான் உலகத்தை அடிக்க போல, இனி ஒரு தலைமுறை எனக்கு வேணும், இனி ஒரு சந்ததி எனக்கு வேணும், அதுக்காக நீ பேரையை கொண்டு வந்தன. அவர் என்ன வசனம்? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. என்ன தெரியுமா முடிவெடுத்திருப்பாரு? நான் தேசத்தை அழிக்க போறேன், நான் உலகத்தை அழிக்க போறேன். அப்பவும் என் ஆண்டவரை தடுப்பதில்லை தெரியுமா? என் இருதயத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான்ப்பா, என் இருதயத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான், அவன் என் கூட சஞ்சரித்து கொண்டு இருக்கிறான். பாக்குறாரு உலகத்தின் மனிதர்கள் எல்லாம் அவருக்கு தூரம் அவரை மறுபடிக்கு உணவுக்கு பாவம் செய்தாங்க. இவங்க எல்லாரும் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்த டைம்ல ஒரு விஷயம் தன் இருதயத்தை திறந்து பார்க்கிறாரு. அங்க ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவருக்கு விருப்பம் வரல. என்ன தெரியுமா? என் இருதயத்துல இருந்தோ அழிஞ்சுவானே, இந்த தலங்களெல்லாம் நான் அழிக்கிறேன்னா என் இருதயத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கான், அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய குடும்பமும் அழிந்து போகுமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அந்த ஒரு நோவாவுக்காய் தன்னுடைய இருதயத்தில் இடம்பெற்ற அந்த ஒரு நோவாவுக்காய் ஆண்டவரோட பேரை எடுத்துப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேரை கட்டப்படுத்து சொல்றாரு, எந்த வேண்ட சினங்களை எல்லாம் உள்ள வேண்டும் சேர்த்துக்கோ. அந்த ஒருத்தன் மேல என் ஆண்டவருக்கு இருக்கிற அன்புனால இன்னைக்கு நம்ம இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம அந்த நோவா மேல அந்த தயவு கிடைக்கலன்னா அன்னைக்கு மொத்தமா அழுத்திருப்பாரு. ஏன்னா மக்கள் தெளிவாக அவர் மனிதனை உருவாக்கியதற்காக
மனஸ்தாபப்பட்டார். அப்ப திரும்ப ஒரு உலகம், திரும்ப ஒரு மனிதரை வேணும் அவர் நினைச்சிருக்கவே மாட்டார். அந்த நினைப்புல கூட ஒருத்தன் ஜெயிச்சான், அவன் தான் நோவா. ஹல்லேலூயா. தேவனோடு பங்கெடுத்து கொண்டிருந்த அந்த மனிதனை அழிப்பதற்கு ஆண்டவருக்கு மனசு வரல. ஒரு 10,000 ஜனங்கள் இருக்கிறான், அவருடைய நடுவுல ஒருத்தன் இருக்கிறானா, ஒரு பிள்ளை இருக்கிறானா, அவரை மட்டுமே ஆண்டவருடைய ஸ்பெஷலா பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா அனுசரித்துக் கொண்டிருந்ததுனால நோவாவை அழிப்பதற்கு தேவனுக்கு மனசே வரல. அவனுக்காக அவன் குடும்பத்தையும் அடுத்த சன்னல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது அந்த ஒரு மனுஷன் ஆண்டோட இருதயத்துல இடம் கொடுத்தாங்க. அவன் இடம் கொடுக்காம போயிருந்தா ஒரே இருந்திருக்கலாம், அன்றைக்கே எல்லாத்தையும் சங்கடிச்சிருப்பா. அது போல நம்முடைய சந்தை என்னைக்கோ அடைந்திருக்க வேண்டியது. ஹல்லேலூயா. இந்த குடும்பம் அழிந்திருக்க வேண்டியது. நீங்க என் ஆண்டவரை இருதயத்துல என்னைக்கோ வச்சுக்க தெரியுமா, என்னைக்கோ வாழ்ந்த தெரியுமா, ஆண்டவரே என் பழத்தை குடித்துக் கொள்ளுவா, நானுமா இருக்கிறேன்னு சொல்லி என்னைக்கோ ஆண்டவர்கிட்ட நம்ம சொன்னது, என்னைக்கோ விளையாட்டா நினைப்போம். இந்த வாயில் அறிக்கை எடுக்கிற எல்லா விஷயத்தையும் தூதர்கள் ஆமேன் ஆமேன் ஆமேன்னு சொல்லுவாங்களா. இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு பாட்டு, நான் வாழ்வது நமக்காக எத்தனை வாட்டி பாடியிருப்போம். மறந்துருவாரா? ஹல்லேலூயா. அவர் மறந்துருவாரா இல்ல அழிச்சிருவாரா? தேவ சமூகத்தில் வசனம் சொல்லுது, மனம் பதறி நான் இதை சொன்னேன்னு உனக்கு முன்பாய் இருக்கிற தூதனுக்கு முன்பாய் நீ சொல்ல இருப்பாயாக. அது நன்மையான வார்த்தையானாலும் சரி, அது தீர்மையான வார்த்தையானாலும் சரி, ஐயோ சொல்லிட்டேன்னு சொல்லவே முடியாது. என்ன சொன்னாலும் தேவர்கள் நாமே நாமே நாமே. எனக்கோ ஒரு நாள் தொடர்ல ஒரு அன்பான சொல்லிருப்பீங்க, அந்த இந்த வாழ்க்கை நீங்க வந்தீங்கன்னா உமக்காய் நான் வாழுவேன், உமக்காக நான் சில காரியங்களை செய்வேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்த சில காரியங்கள் அவருடைய இடத்துல அவருடைய பாடத்துல அழியாமல் இருந்த நோவாக அழிப்பதற்கு மனுஷன் மனதில்லாம இன்னும் ஒரு தலைமையே நம்மை ஆண்டவர் உருவாக்கினார். இன்னைக்கு பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த பிள்ளைகள் இன்னைக்கு வரல, மேல வாரமா இல்ல, எதையுமே கவலைப்படாதீங்க. நாம் ஆண்டவருடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற பாத்திரமானால் நமக்காக நம்முடைய சந்ததி நமக்காக தலைமுறை வாசிக்கும், நமக்காக பெரிய ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒண்ணு, நான் என் ஆண்டவருடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறேனா இல்லையா? இன்னும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவரும் நம்முடைய இருதயத்துல முழுமையாக வாழ்வோம் செய்யணும். ஒரு காலையில ஆண்டவர் யாராக ஏற்படுத்தினது அந்த கரங்களை எல்லாம் வழிநடத்துவதற்கு, தன்னுடைய ஒரு சேவைகளை போல நடந்து கொள்வதற்கு ஒரு நோக்காவை தன்னுடைய இருதயத்துக்குள்ளாக வச்சிருந்தார் தெரியுமா? அந்த நோக்காக அவர் மறுபடியும் வாழ வைத்தது ஒரு சந்ததி உருவாக. இப்ப இருதயத்துக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் இதே பாணியில தான் ஊழியம் கேட்டா இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களை அங்க வைத்திருப்பார். யோனா தீர்க்கதரிசி நல்லாவே தெரியும். இந்த யோனா சூப்பரா ஒரு பெரிய ராஜா கீழே உட்கார்ந்து ராஜ அரண்மனையில தீர்க்கதரிசியா இருந்தார். நமக்கு யோனாவை குறித்து லைட்டா அவர் நினைவைக்கு அந்த கதை மட்டும்தான் நமக்கு ஆண்டவர் வந்து இன்னைக்கு போக சொல்றாரு, இந்த தரிசனத்துக்கு போற இந்த கதை நமக்கு தெரியும். ஆனா இந்த யோனா எப்படி வாழ்ந்த தீர்க்கதரிசி தெரியுமா? அவர் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்ந்த தீர்க்கதரிசி தான், ஆண்டவருடைய இருதயத்துல இடம் பிடித்த தீர்க்கதரிசி தான். ஆனா புதுசா வாழ்ந்த தீர்க்கதரிசி ரொம்ப கஷ்டப்பட்டோ, சாப்பாட்டுக்கு இல்லாமலோ, துணிக்கு இல்லாமலோ, ஆத்துமாக்கள் இல்லாமலோ, நான் நாளைக்கு யாருக்கு ஜோமா போன ஆண்டவரே, யாருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு வாழ்ந்த தீர்க்கதரிசி இல்ல, சொகுசான தீர்க்கதரிசி. யார்? அரண்மனையில இருந்தது. இந்த ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய அரண்மனைக்குள்ள ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்க, மாச சம்பளம் கொடுத்து நீ என்ன பண்ண, அந்த இடத்துக்கு ராஜா போலாமா போகக்கூடாதா, இந்த யுத்தத்துக்கு செய்யலாமா செய்யக்கூடாது, ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் போது தீர்க்கதரிசிகள்கிட்ட கேட்பாங்க, விசாரிக்கிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி இல்லையா அப்படின்னு இந்த ராஜாக்களே சம்பளம் கொடுத்து ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை ஒரு வழி வச்சிருப்பாங்க. அப்படி வைக்கப்பட்டதுன்னா இந்த யோனா தீர்க்கதரிசி. இந்த யோனா தீர்க்கதரிசிக்கு நீ எழும்பி நினைவைக்கு போ. இவன் சொல்றான் போக மாட்டேன், அது வேற காரியம், அந்த பிரச்சனை நமக்கு வேண்டாம். இப்போ இவன் போறாரு, கப்பலுடைய அடித்தட்டுல சூப்பரா படுத்து உறங்குறாங்க. ஏன் யோனா வசதியான தீர்க்கதரிசின்னு சொல்றேன்னா, இந்த கப்பல் நம்ம இந்த பஸ்ல எல்லாம் போக தெரியுமா, ஸ்லீப்பர் கோச் எல்லாம் ரொம்ப அதிகமான டிக்கெட் இருக்கும் ரேட்டு, ட்ரெயின்லயும் அப்படிதான் பஸ்லயும் அப்படிதான். ஆனா மற்ற டிக்கெட் கம்மியா இருக்கும். அது மாதிரி கப்பலுடைய அடித்தட்டினுடைய டிக்கெட் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். அந்த அடித்தட்டு வந்து ரொம்ப கடல்ல போகும்போது ரொம்ப அலையும் போதாதான் இருக்குமா. கடல்ல ஏதாவது பிரச்சனை வருதுன்னா மேல் தட்டுகள் போக
போவா. அதனுடைய சீற்றத்தினால அந்த அசைவு ரொம்ப அதிகமா இருந்து அது ஸ்பாட்லாம் உடஞ்சு எடுத்து விழுந்தாலும் மேல இருக்கிறவங்களுக்கு அதிகமான பாதிப்பு அடிமட்டில் இருக்கிறவங்க பாதுகாக்கப்பட்டவங்க எப்படியாவது அவங்க வர எழுதுவாங்க. அப்போ அது பைக்கா டிக்கெட் போட்டு போறவங்க எதுல போவாங்கன்னா அந்த போட்டோட அடித்தட்டுல தான் போவாங்க. அதே மாதிரி இவர் ரொம்ப வசதியான ஆளா இருந்தனால டிக்கெட் போட்டு அடித்தட்டுல படுத்து சோகமா என்ன செய்யறாரு, யாரும் செய்யறாரு. அந்த பக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரிய மீதி உள்ள காரியங்கள். அப்போ வசதியாய் வாழ்ந்த அந்த தீர்க்கதரிசி திடீர்னு ஆண்டவர் பார்த்தாரு, நினைவே அழிய போகுது. அவங்க சொல்றதுக்கு ஒரு ஆஜர் அவர் கடவுளா என்ன செய்ய இருதயத்தான் பார்ப்பாங்க. யாருக்குவா என் இருதயத்துல ஏற்ற மனுஷன் யாருக்குறா பாண்டவன் சொல்றது இந்த இடத்துக்கு போ, இந்த விசுவாசியை பார்த்து பேசு, இந்த இடத்துல போய் சுவிசேஷம் சொல்லு, இந்த ஆளுமா நீ சரி அது உங்களுடைய செப்ப இந்த நகர்வாய் ஜபம் வருது. இதெல்லாமே ஆண்டவர் சும்மா அவங்களுக்கு காண்பிக்கிறது இல்ல, அந்த இருதயத்தில் இருக்கிற தீர்த்து போடுற மாதிரி சில பேர் அவரை தனியா தூக்கி எடுத்து நீதான் இதற்கு சரியான பாக்குறோம்னு சில பேர் அவங்க நம்புறதுனால மட்டும்தான் அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லி நீ இதற்காய் சரி, இந்த நபருக்காய் நீ சுவிசேஷம் சொல்லு, இந்த குடும்பத்தை நீ சிறப்பு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் சொல்லி உங்களுக்கு சில காரியங்களை நம்பி கொடுக்கிறாரா. அதுபோலதான் ஆண்டவர் அழைச்சு தேடின மனுஷன் தான் இவனாமா சுகமாதான் இருக்கலாம், சந்தோஷமாதான் இருக்கலாம். ஆண்டவருக்கு வேற ஆளுமையே நீ போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த யோனாவுக்கு நிறைய அவமானம் தரக்கூடிய காரியங்கள் நடந்து. உண்மைதானே? ஒரு இடத்துல போய் தீர்க்க தரிசனம் சொல்றான், தீர்க்க தரிசனம் நடக்கல. ஆண்டவர் இருக்காரு, மனம் மாறிட்டாரு, தேசத்தை அழிக்கல. இவனாவுக்கு சம்பவம் ஃபர்ஸ்டே தெரியும், நம்ம ஆண்டவர் வெற்றிப்பட்டவர் இவரு அழிப்பேன்னு தான் சொல்லுவாரு, போன்னு சொல்லுவாரு. கடைசி நேரத்துல என்ன சொல்லுவாருன்னா மனம் மாறிட்டேப்பா நீ கிளம்பு அப்படின்னு. இப்போ நம்ம மக்கள் கிடைக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? தீர்க்க தரிசனம் சொன்னாலும் தப்பு, சொல்லணும் தப்பு, கெட்டதா ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னா அது நடந்தாலும் தப்பு, அதை ஜெபம் பண்ணி மாற்றினாலும் தப்பு. இப்போ இந்த யோனாவை எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? கள்ள தீர்க்கதரிசி சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அழுது சொன்னா தேசத்தை சொன்னா எவ்வளவு உபவாசம் சொன்னா நாங்க சாப்பிடாம இருந்தோம், தேசம் அழியல. அப்போ அவங்க செப்பத்தின் மேல அவருக்கு நம்பிக்கை போகல, தீர்க்கதரிசனம் நடக்கலை. இப்ப யோனாவை விட்டு வச்சிருப்பாங்க, கல்ல வந்து இறக்கிருப்பாங்க. நம்மளால சொல்லுவோமா? யாராவது சொல்லுவாங்க எனக்கு இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது, அந்த தீர்க்க தரிசனத்தை அந்த ஜாம் பண்ணி மாத்தினாங்க, சொல்லவே மாட்டோம். இப்படிதான் ஒரு கள்ள தீர்க்க தரிசி போனாரு எனக்கு சொல்லுவாமா இல்லையா? அவரு நமக்காக தீர்க்க இது ஒரு உண்மையாக நம்ம ஒரு பாஸ்டர் கற்று கூட்டுறது. இவர் நல்லா ஜாம் பண்ணிட்டு ஒரு விரதத்துக்கு சொன்னாரு, தம்பி அடுத்த வாரம் நீ தென்னை மரம்லாம் யாரும் போது பாத்தியாரு, நீ இறந்து போற மாதிரி ஆதியானவர் எனக்கு காண்பிக்கிறாரு அப்படின்னு. ஐயோ பாக்க ஜோமன் பாக்க எனக்காக ஜோமன் பாக்க எல்லாம் சொல்லியாச்சு. நீ வேற அறந்தால ஜோமன்டா, இவர் ஜோமன்டா, குடும்பம் ஜோமன், பிள்ளை ஜோமன்றாங்க, ஃப்ரெண்ட் எல்லாரும் ஜோம் பண்றாங்க. இப்ப இவன் சாகல, ஆண்டவர் மாத்திட்டாரு. அடுத்த நாள் போன் பண்ணி ஓய் இது எனக்கு கள்ள கொடுக்கறது சொல்லி போட்டு இருந்தா அப்படின்னு. ஹல்லேலூயா. இப்ப பிரச்சனை என்ன? சாகாததான் தப்பு, இதுதான் நம்ம மனுஷன். ஹல்லேலூயா. உண்மையில 2ஆம் நாள் வந்துட்டாங்க. அடுத்த நாள் சொல்லிச்சு, அடுத்த நாள் திரும்ப தெங்கலை ஏறும்போது கீழே விழுந்து ஏன்னா அந்த தீர்க்கதரிசியுடைய மனபாரம். இப்போ யோனா போய் உட்காந்துட்டு ஆண்டவரே அவங்க பத்தி தான் எனக்கு தெரியும், நம்ம ஆண்டவர் தான், அதனால அவர் நம்ம நம்மளே இடத்துல இறங்க முடியாது. ஹல்லேலூயா. தெரியும் போறதை அடுத்த செய்ய மாட்டேங்குவோம். ஹல்லேலூயா. ஆனா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே நமக்கு இல்ல. சொல்கிறது அவரானால், நம்மள கிரியை செய்கிறது அவரானால், சொன்னதை நிறைவேற்றது அவர்களால், செஞ்சாலும் சரி அவர் மட்டும்தான் நம்ம வேலை. அதுக்கு மேல நடக்குது நடக்காம போகுது இதெல்லாம் நமக்குள்ள ஒரு வைராக்கியம் தேவை. எப்ப அவரை இந்தியத்துக்குள்ள இருக்கிறவங்களோ ஒரு தெளிவு வந்துக்குதோ நமக்காக அவர் எதையும் செய்வார். ஹல்லேலூயா. எதையும் செய்வார். ஹல்லேலூயா. சாம் சபத்துரை காட்டுல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரொம்ப நாளா இருந்து ஜெபம் பண்ணிட்டோம், பசி வருது. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே காட்டுக்கு ஜெபம் பண்ண சொன்னீங்க, நான் வந்தேன், நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு பசிக்குது, சாப்பாடு நான் எங்க போய் கேட்டேன் அப்படின்னு. அப்ப ஒரு பிச்சைக்காரர் அந்த வழியா வராரு. அவர் கேட்கிறாரு, ஐயா நீங்க இங்கதான் ரொம்ப நாளா உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் போகும்போது வரும்போது நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறியா, இது தியானம் பண்ணிட்டு இருக்கிறியா, உங்க சாப்பாடு கொஞ்சம் இருக்கு சாப்பிடுறீங்களான்னு. உடனே தான் ஜெபத்துல போய் நீயே பிச்சை எடுத்து 4 வீட்டு சாப்பாட ஒன்னா வச்சிருப்ப உங்க சாப்பாடு எடுத்து வேணாம். அவர் சொல்லி முடிக்கிறதுக்கு இவர் என்ன செஞ்சாரு, இலை எடுத்து போட்டு அவ்வளவு ருசியான உணவுகளை பரிமாறி வச்சாரா. இவர் சாப்பிட்டு பிச்சை
காணல. அங்க வந்தது யார் தெரியுமா? தேவனுடைய தூதன். ஹல்லேலூயா. அன்றைக்கு இந்த சாம் செபத்துரை சாதனை இவங்களுக்கு எல்லாம் ஆவியானவரை கூட்டி சொல்லப்படுகிற பல அனுபவங்கள் இருந்தது. அவங்க ஆண்டவருடைய இருதயத்துல இடம் பெற்றிருந்தாங்க. இவர்களுடைய இருதயத்துல ஆண்டவர் இடம் பெற்றிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது. லவ் பண்ணா புரியும். சாலைகள் கரெக்டா சொல்லுவாங்க. அந்த இருதயம் ஒத்து போக அனுபவம் என்பது உலகத்தில் எதை பற்றியும் யோசிக்க வைக்காது, எதை பற்றியுமே சிந்திக்க வைக்காதப்போ தேவனுடைய இருதயமும் மண்ணுடைய இருதயம் சேர்ந்த இடம் செபத்தினுடைய அது ஒரு அங்கமான ஒரு இடம், ஒரு உச்ச நிலைன்னு சொல்லுவோம். நம்முடைய இருதயமும் தேவனுடைய இருதயம் இணைக்கிறோம் இல்லையா? தேவனுடைய இருதயத்தில் நாம் இருப்பது மட்டுமல்ல, அவர் நம்முடைய இருதயத்தில் அவர் இருந்துட்டான்னா நம்ம செபிக்கும் போது அந்த நேரங்கள் எல்லாம் பரவாயில்லா போயிட்டே இருக்கும். ஒரு ஆள் இடையில சொன்னாரு 9 மணி நேரம் சோமன், ஒரு 50 மணி நேரம் சோமன் ஆண்டவர் கூட பட்டே இருக்கு. எங்க போற உட்காரு, ஹல்லேலூயா, எங்க போற உட்காரு அப்படின்னு சொல்லி இன்னும் செபிக்க வைப்பாரா. எப்ப இருதயம் ஒன்றி போகிறதோ அந்த நேரத்துல ஆவியானவரால் தூக்கி செல்லப்படுகிற ஒரு உச்ச நிலைமையை நம்மளால அடைய முடியும். ஹல்லேலூயா. அதுதான் செபத்தினுடைய செயல். 5 நிமிடம் 10 நிமிடம் செபிப்பதல்ல, ஆவியானவர் நாமாய் செபிக்கும் போது அந்த ஒரு பரிவான அனுபவத்தை உலகத்துல நம்ம என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். ஆனா ஒன்னே ஒண்ணு, தாவீதை ராஜாவா ஏற்படுத்தினார் இருதயத்தில் இருந்த மனுஷனை. நோவாவை கொண்டு ஒரு தலைமுறையை எடுத்து உருவாக்கினார். அதுபோல யோனாவை கொண்டு ஒரு அழிவை தடுத்து நிறுத்தினார். அப்போ ஒவ்வொருத்தருடைய அழைப்பு வித்தியாசமானது, ஒவ்வொருத்தருடைய பாடங்கள் வித்தியாசமானது. ஆண்டவர் இருதயத்திலிருந்து ஒரு விஷயங்களை சொல்லிட்டே இருக்கிறார். அதை நம்மளை குறிச்சு ஆண்டவர் ஒரு நாள் சொல்லணும். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, இவளை நான் என் இருதயத்திற்கு ஏற்றவளாய் கண்டேன். அவள் சொன்ன போல நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன்னு சொல்லணும். அவருடைய சித்தத்தை செய்து முடித்தோன்னு சொல்லணும். இன்னைக்கு நாம் நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்த்த காரியத்தை செய்யாம அவர் முன்னாடி போய் நிற்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னிடத்தில் எதை எதிர்பார்த்து உங்களுடைய இருதயத்துல எனக்கு இடம் கொடுத்தீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கேட்கும், ஆண்டவரே இடத்துல ஏதோ எதிர்பார்த்து உங்களுடைய இருதயத்துல எனக்காக ஒரு இடத்தை நீங்க இந்த பேரை எழுதி வச்சிருக்கீங்கள, லட்சங்கள் மத்தியில நான் ஒரு பணித்துறையாய் தெரிஞ்சேன் இல்லையா? அது எதற்காக ஆண்டவரே? அது என்னுடைய இருதயத்துக்குள்ளாக உட்கார்ந்து இருக்கீங்களே, அது எதற்காக ஆண்டவரே? நான் எதை செய்ய வேண்டும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்கும் போது ஆண்டவர் பல காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். இன்னைக்கு உலகத்துல அநேக கிரியையான காரியங்கள் இல்ல. இன்னைக்கு நிறைய பெண்களை பார்க்கிறோம், ஊழியம் செய்யணுங்கிற ஆசை இருக்குது. ஒரு அனலாய் அக்கினியாய் ஊழியம் செய்கிற ஒரு கூட்டங்கள் இல்ல. உண்மையில இல்லதானே? ஒரு இயேசு இந்த இடத்துல வந்தா அந்த இடத்துல எல்லாமே அந்த நிமிஷத்துல மாறும். எல்லா போராட்டங்களும் உடனே மாறும். என்ற ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருந்தாரு, அதிசயம் 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 அப்படின்னு. அப்ப நான் என்ன நினைச்சேன், அதிசயம்னா என்னப்பா, என்ன நடக்க போகுது? அதிசயம்னா என்ன தெரியுமா? நீங்க தான் ஒரு அதிசயம். சர்வ உலகத்தை படித்த ஆண்டவர் நமக்குள்ளாய் வாசம் செய்கிறார். நம்மதான் அதிசயம். உலகத்துக்கு நம்ம தான் நட்சத்திரம், உலகத்துக்கு நம்ம தான் அதிசயமான காட்சிகள். அநேகருடைய திறமை கொடுக்கக்கூடிய அதிசயமான நபர்கள் நீங்க தான். இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்களை இருதயத்தை வச்சு வழங்கி கொண்டு வச்சிருக்காரு. இன்னைக்கு வேலை நம்ம செல்வோம். ஆனா ஆண்டவர் நம்மை நேசிப்பதுனால, நம்மளை எதிர்பார்ப்பதுனால, இல்லைன்னா நம்முடைய மூதாதையர்கள் பின்பற்றி வந்த பாரம்பரியத்துல நின்றுப்போம். அப்படித்தானே? ஹல்லேலூயா. நம்முடைய மூதாதையர்கள் அவங்க திருப்தியா இருக்காங்க. ஒரு விக்கிரமத்துக்கு முன்னாடிதான் அவங்களோட திருப்தி. ஆனா நம்முடைய மனம் அந்த திருப்தியை ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் நீங்களும் நானும் விசேஷத்தவர்களாக இருக்கிறதுனால, ஆண்டவருக்கு நாம முன்குறித்திருக்கிறதா இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நம்ம கொஞ்ச நேரம் செபிக்க போகிறோம். என்னன்னு தெரிஞ்சோம், எனக்கு என்னன்னா ஒரு மாற்றம் அது என்னிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதல் அது என்னிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஒரு பெரிய அக்கினி என்னிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்துல பிசாசு பிடிக்கிறதுக்காக செபிக்க போயிருக்கிறாரு. அங்க ஜெபம் பண்ண இவர் பார்த்துட்டு இயேசுவின் நாமத்துல அப்பாலே போய் என்று அடிந்து செபிக்கிறாங்க. அதே கூட அப்பாவுக்கு போக முடியாது. அப்போ இவர் பார்த்தாரு. இவர் கொஞ்ச நேரம் சொல்லியாரு, திரும்ப அப்பா பார்த்து செலுத்த வேண்டியது. சரி அப்ப நான் போயிட்டு வரேன்ட்டு கிளம்பிட்டாரு. இப்ப நீ போட்டு நான் போறேன்ட்டு கிளம்பிட்டாரு. எங்க வீட்டுல வந்து இவரு பயங்கர அவமானம் தானே. நம்மளாம் எடுத்து நாமத்துல போனா அந்த சூழ்நிலை நினைச்சு வரல. பிசாசு பெற்ற பிள்ளைய அம்மா சிறிய பார்த்தது அதுபோல வெக்கம் இல்ல. நேர வீட்டுல அந்த ஆண்டவர் நீங்க என்ன ஊழியத்தை வளர்க்கறது உண்மையானா, இனி இந்த மாதிரி இடத்துக்கு நான் போனோம் அப்படின்னா நான் பிசாசை துரத்துக்கிற வல்லமையோட தான் போகணும். இதே போல இன்னொரு பார்த்து அவர் போறாரு. வீட்டுக்குள்ள போனா நமக்கு சொல்லுது, அங்க நில்லு அங்க நில்லு, இப்ப நான் குத்தம் வலிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு.
அடுத்த செல்லும் தோட்டத்துல கீழே விழுந்த ஆள் ஓட்டம் அந்த அந்த சீனியர் பார்க்க சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஆளெல்லாம் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் வரவே இல்லை. அப்போ தேவனுடைய வல்லமை இல்லாம போய் நிற்கும் போது சூப்பரா பிசாசு நம்ம என்ன செஞ்சிடும், ஏமாத்துறோம். ஆனா இன்னொரு பிசாசு போய் சொல்லும், பிசாசு போய் சொல்லும். அந்த ஊழியக்காரர் நின்று இருந்திருக்கலாம் அந்த இடத்துல. அவர் என்ன செஞ்சாரு, இன்னொரு ஊழியக்காரர் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டா கூட போறாரு. இப்போ ஒரு பிசாசு பிடிச்ச கட்டுல கிடக்குது. இவங்களை பண்றோம்னா இவ்வளவு அட்டு கைட்ல இருந்து இவ்வளவு அட்டு சுத்திச்சு. அந்த பிசாசு பிடிச்ச பிள்ளை இவ்வளவு போயிட்டு சீனியர் பாஸ்டர் இப்படி பாக்குறோம், இவரை காணல போயிட்டாரு. அப்போ வல்லமைகள் இல்லாத ஊழியங்கள் இன்றைக்கு நம்ம தேசத்துல தேவையே இல்ல. நான் முன்னாடி அக்கா கேட்டேன், ஆட்சி அந்த ஊழியக்காரங்களை கேட்கும் போது கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஆட்டு சபையில ஒரு பிள்ளை இப்படி பிசாசு ஆடுது. அவர் 2 தடவை ஜெபமாலை இப்படி விட்டி பார்த்தாரு, முடியல. ஒண்ணு திட்டம் 8 மணிக்கு சொல்லி கொண்டு வந்தோம் அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள்லயும் அந்த நிலைமை என்ன செய்யணும், புரிஞ்சு கொண்டே வருது. இயேசு வருகிறதுக்கு முன்னாடி இங்க யாமந்தீங்க புறப்பட்ட வல்லமை இன்றைக்கு நமக்குள்ளாகவும் இருக்குது. நமக்குள்ள இருக்கிற அந்த வல்லமையை ஒரு அதிசயமான இடத்துக்கு காண்பிப்பது நம்முடைய கரத்துல வெள்ளம் கொடுத்து அதை மரக்காலத்துக்கு வெளியே வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த ஒளி எப்படி பிரகாசிக்க முடியாது. அப்ப இருக்கிறவரை நாம் அடக்கி வச்சுட்டோம்னா உங்களால பிரகாசிக்கவே முடியாது. நாமும் அவருமா எழுதி ஒளியிருக்கிற நாட்டை வர வேண்டுமானால் அவருடைய வாரத்தில் அமர்ந்து ஒளியை சேகரிக்கிற நிமிஷம் இந்த சூரியன் கிட்ட இருந்து சந்திரன் பிரகாசிக்குது இல்லையா, சந்திரன் நைட்ல இந்த சந்திரனால பிரகாசிக்க முடியாது. அப்ப நாம் தேவ பாதத்தில் அமர்ந்திருந்து அவரிடத்துல அவரை நீதி சூரியன் பைபிள் சொல்றது அப்படித்தானே, அந்த சூரியன் கிட்ட அதை வாங்கி நாம் உள்ளக்காக பேசி வச்சவனா பிரகாசிக்க வேண்டிய நேரத்துல பிரகாசிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு பிசாசு பிடித்த நபருக்கு முன்பாய் அல்லது ஒரு பிசாசுக்கு முன்பாய் அல்லது சக்தியுடைய சர்வ சேனைக்கு முன்பாய் ஒரு நிற்பதற்கு முன்பாய் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்துகிறவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட சில காரியங்களை கொண்டு நாம் செயல் எடுக்கிறவர்களாக நடத்துகிறவர்களாக நம்ம மாறுகிறோம் அப்படின்னா எப்படி நாம எடுக்கிறவர்களா? அல்லேலூயா. தேவன் முன்குறித்த ஒரு மனிதனோ மனுஷனோட சாதிக்காக இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை இந்த உலகத்துக்கு தாண்டிய நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர் தாண்டி தேவைய அவசியமே நமக்கு இல்லை. நமக்குள் புரியுகின்ற இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் நம்ம செபிக்க நேரம் ஆயிட்டது. கர்த்தாவே உங்களுடைய இருதயத்துல இடம் பெற்ற நான் உங்களுடைய இருதயத்துல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் முடிஞ்சவங்க எழுப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ளாய் வாசம் செய்கிற ஆவியானவர், எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவர் இந்த பாடலை பாடி கரங்களை தட்டி ஆண்டவரே எங்களை அவங்க நடத்துங்கன்னு சொல்ல போறோம். வல்லவரே துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜாதி ராஜாவே. அப்பா நாங்கள் உமக்கானவர்கள், ஆண்டவரே நாங்கள் உமக்கானவர்கள். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்னாலும் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்னாலும் திட்டம்போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்னாலும் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்னாலும் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி
Thank you.
என் சிறையிருப்பை குறித்து புலம்புவது என்னுடைய என்னை அழைத்தவருடைய காரியங்கள் சொல்வது மட்டும்தான். எனக்கு என்ன தேவையோ சொல்வது மட்டும்தான். என்னை அழைத்தவர்கள் என்ன தேவையோ அதை அத்தியாய் நான் போன அந்த இடத்துல வாழ்க்கை ஆசை இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க. நான் போன அந்த இடத்துல ஆண்டவரை நான் கையெழுத்தா வார்த்தை சொல்லுது உன் தியாகத்தை நீ தெரிந்து கூட நீ
ஒரு பொங்கி வழிகளை அபிஷேகத்துக்கு நேராய் ஆண்டவரை நடத்துறது. இன்றைக்கு இந்த வீட்டுல போனாலும் சரி, உங்க இருதயம் ஒன்னையே ஒன்ன சொல்லட்டும். பொங்கி வழிகள் அபிஷேகம் மாத்திரம் என்னை நிரப்பட்டுள்ளது. உங்க வாழ்க்கையில் இருக்க மற்ற எல்லா காரியங்களும் ஒண்ணுனா பிசாசின் காரியங்கள், மற்றவர்களுடைய சத்துருக்களின் காரியங்கள் எல்லாம் விலகுவது உங்க கண்கள் காண. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை ஆண்டவரை மட்டுமாய் கத்தருடைய நேற்று நோக்கிறீர்கள். இம்மட்டுமாய் உடைய இறுதியத்தில் எங்களை வைத்திருக்கிறீர்கள். ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் உமக்காய் செய்வதற்கு வாஞ்சிக்கிறோம். இங்கு சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் கண்டிருக்கிறீர். பெரிய மாற்றத்தை தேவன் கட்டளையிடுங்கள். அநேக விடுதலைகளை கட்டளையிடுங்கள். எந்தெந்த பகுதிகளில எந்தெந்த பலவீனங்களில எந்தெந்த காரியங்களில் விடுதலை எதிர்பார்க்கிறார்கள் எல்லாவற்றிலும் தேவ ஆவியானுடைய ஜெயம் உண்டாவதாக என்று சொல்லி தருகின்றோம். நீ ஆளுகை செய்து பிள்ளைகளுக்கு நல்ல சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியத்தை தேவன் கட்டளையிடும்படியாய் சொல்லியிருக்கிறார்கள். உம்முடைய பிள்ளைகள், உம்மை நம்பி நிற்கிற பிள்ளைகள் இந்த சமுதாயத்துல வெற்றியுள்ளவர்களாய் வாழ்வோம். ஆசீர்வதிக்கப்படும் அதிசயங்களாய் வாழப்பட்டதான் தேவாலயம் ஆசீர்வதித்து உடைய பலத்த கரைத்துக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் சபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரையும் அன்றைய நாட்கள் வாழ்க்கை ஆண்டவங்க வாழ்க்கையில பெரிய அற்புதமான காரியங்களை செய்ய. எல்லாருக்கும் சாப்பாடு ஆயத்தமா இருக்குது, உட்கார்ந்து சாப்பிட்டு வந்து எடுத்து வாங்கி வச்சிருப்பாங்க. அவர் எனக்கு கிளம்பும் போதே போன் பண்ணாரு. வீட்டுக்கு கேட்டுவாங்க அந்த ரூம்ல ஆபீஸ், நம்ம அவர்கிட்ட பேசுவாங்களா ஆபீஸ் ரூம்ல அங்க இருக்கு. அதுக்கு வரணும்.